தொடர்ந்துட்டே இருக்கும் மொய்ங்கிறது. அதே மாதிரி இந்த வயசானவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரிதான். அவன் கோடி எடுத்து போட்டானா, இவன் கோடி எடுத்து போட்டானா, அவனுக்கு நான் மொய் வச்சேனே, இவனுக்கு மொய் வச்சேனேன்னு அந்த சாகறதுலயுமே மொய் இருக்குது. 10ஆம் நாளைக்கு போய் செய்வாங்க, 12ஆம் நாளைக்கு செய்வாங்க. அப்பெல்லாம் வந்து துணிமணி எடுத்து கொடுக்கணும், காசு பணம் வைக்கணும், சோறாக்கி போடணும். இந்த கல்யாணத்துல என்னென்ன செய்யறோமோ அதே தான் செத்தவங்களுக்குமே நம்ம போய் மொய் வைக்கிறது. இப்பவும் அது தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அந்த காலத்து தொட்டு இந்த காலத்து வரைக்கும் அந்த இது மொய்ங்கிறது. ஆனா மொய்ங்கிறது வந்து அன்பளிப்பு. ஆனா இப்ப அன்பளிப்பெல்லாம் அது பேரே இல்லை. கொஞ்சம் அந்த இதுலயே என்ன தெரியுமா, நோட் இது பத்திரிகையிலேயே போடுவாங்க. அன்பளிப்பு எதுவும் வழங்க வேண்டாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு பத்திரிகையில போடுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தர் அப்படி அவன் சொல்ற மாதிரி ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாதான் அவன் வெயின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால எழுதாட்டி என்ன, கையில கொண்டு போய் கொடுத்துடலான்ட்டு ஒரு கவர்ல போட்டு கையில கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவன் போய் நம்மளுக்கு வேண்டாம், நம்மளோடதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொய்ய போய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மொய்ங்கிறது வந்து எல்லாத்தையும் அந்த காலம் தொட்டு எல்லாரு வீட்லயும் எல்லாரு ஒரு ஊர்லயும் நடக்கிறது தான். அது ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசமாகும். இப்ப இங்க இருக்கிற நம்ம மேட்டுப்பாளையம் அப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த அளவுக்கு கொஞ்சமா தான் எல்லாம் பண்ணுவோம், பிடிப்போம். அதே இது மதுரை அந்த பக்கம் தேனி அந்த சைடு கிராம சைடெல்லாம் நல்லா விசேஷமா நல்லா கொண்டாடுவாங்க. அதே மாரி கையில காசு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 கடாய் பிடிச்சி கடாய் வெட்டி எல்லாத்தையும் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சாப்பிட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, கை கையில இருக்கிற காசை அந்த இலக்கடியில வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கோசரம் அந்த காலத்துல அப்படி எல்லாம் பண்ணுனாங்க. இந்த காலத்துல அப்படி இல்லை. அவங்கவுங்க நல்லா இருந்தாதான் செய்யறாங்க, இல்லாட்டி அவங்கவுங்க குடும்பத்துக்கு அளவா செஞ்சுக்கிறாங்க. யாரையுமே அதிகமா கறி விருந்துக்கோ ஒரு காசு வாங்குறதுக்கோ ஒன்றும் பண்றது இல்லை. ஆனா இப்பவும் இந்த வேறு கிராமத்துல எல்லாம் காலம் தொட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு விசேஷமா கையில காசு இல்லையா, ஒரு விருந்து வைப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10,000 20,000 கடாய் வாங்கி எல்லாம் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ 2 லட்சம் 3 லட்சம் அவங்களுக்கு வரும். அதை வச்சு அவங்க வந்து ஏதோ தொழில் தொடங்குறதுக்கோ இல்லாட்டி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கோ ஏதோ ஒரு இதுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி மொய் வந்து பல வகையிலையும் பலதரப்பட்ட மக்களுக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு. மொய்ங்கிறது பெரியவங்களுக்கு பெரிய லெவல், சின்னவங்களுக்கு சின்ன லெவல், அப்படிதான் மொய். மொய் எல்லாம் வாங்கறதுங்கிறது ஒரு அன்பளிப்பு தான். அன்பளிப்புங்கிறத ஒவ்வொருத்தரும் இது தன்னுடைய இத டாம்பிகத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் எல்லாம் இதா பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் அக்கம் பக்கமா கையில ஒரு கவரை பிடிச்சி கொண்டு போய் பிள்ளை கையில் கொடுத்து போட்டு பையன் கையில் கொடுத்து போட்டு வந்துருவாங்க. அப்படிதான் மொய்ங்கிறது. ஒவ்வொருத்தரும் மொய்யை எதிர்பார்த்தே ஒரு ஒரு செயலையும் செய்வாங்க. அந்தந்த செயல் செய்யும்போது அந்த மொய்க்கு உரிய இது நம்மளுக்கு வந்துடுச்சா, இத்தனை பேர் வந்திருக்காங்களா, சரி இவங்க வீட்டுக்கு போகணும், இவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த மொய் நோட்டை பார்த்துதான் அவங்க பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, ஐயோ இவன் எத்தனை மொய் நம்மளுக்கு வச்சிருக்கான் அப்படின்ட்டு அதுக்குன்னு மொய்ன்னு ஒரு நோட் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம். இப்பவும் அதே மாதிரிதான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதை வந்து அப்படியே இது பண்ணுவோம். யாராச்சும் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, அடே இவன் நம்மளுக்கு மொய்யில் இருக்கான பாரு, மறந்துடுவோம். அதனால அந்த மொய் நோட்டை எடுத்து அவங்க பேரை பார்த்து, பாரு இவங்க வச்சிருக்காங்க பணம், ஒரு 10 ரூபா வச்சிருந்தாங்களா, 20 ரூபா வெய்யி அப்படின்னு அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி மொய் நோட்டு எழுதி வச்சு அவங்க வந்து மறக்காம இருக்கிறதுக்கு அதை எழுதி வைக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு இத்தனை இது நம்ம வச்சோம், அடுத்த இதுல கொஞ்சம் கூட நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் மொய்யில வந்து பங்கு பிரிக்கிற மாதிரி முதல்ல இந்தாங்க கொஞ்சம் இது பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ள பேசிக்குவாங்க, நமக்கு முதல்ல கொஞ்சம் இவங்களுக்கு கொடுத்துடலாம், ரெண்டாவது குழந்தை பெருசாச்சுன்னா அப்படி இப்படி ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அப்படி எல்லாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டத்தோட தான் இருப்பாங்க. திட்டமிட்டா வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையில திட்டமிட்டாதான் நல்ல ஒரு எதுக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம தாம் தூம் செலவு பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதனால திட்டமிட்டு செயல்படணும். அதே மாதிரி தாம்பீகமா செலவு பண்ணாம அளவுக்கு அதிகமா செலவு செய்யாம
அடக்கமா அந்த கைக்குள்ள இருக்கிற காசுக்கு அந்த அளவுக்கு நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும்னா நம்ம கடன் வாங்க வேண்டியதும் இல்லை, அடுத்தவங்க கிட்ட நம்ம கையேந்த வேண்டியதும் இல்லை. எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க குடும்பத்துலன்னு ஒரு கௌரவம் இருக்கும். இந்த கௌரவத்தை இது பண்ணாம எல்லாருமே செய்வாங்க. அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு வேற இது பத்தி சொல்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.